Hello, hi, my dear friends. Welcome back to our channel. It's me, John. You're watching JC Joe. இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபாலன். சிவபாலன், சே ஹாய். ஹாய். ஓகே, சிவபாலன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? ஓகே, சிவபாலன் எங்கேருந்து வரீங்க? உங்கள் ஊரங்க? தமிழ்நாடு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்தியா பைபிள் காலேஜ் செமினாரி கேரளாவுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு சிவபாலனுடைய லைஃப்ல ஆண்டவர் நடத்தின விதங்கள், ஆண்டவர் எப்படி ஊழியத்துக்கு அழைத்தார், அதே மாதிரி ஸ்டடீஸில் எப்படி ஹெல்ப் பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஆட் பண்ணி தான் நம்ம வீடியோ இன்னைக்கு பண்ண போகிறோம். சிவபாலனுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம கேட்க போகிறோம். இப்போ சிவபாலன் எப்படி ஆண்டவர் பைபிள் காலேஜுக்கு கொண்டு வந்தாங்க, பைபிள் காலேஜ் எப்படி எக்யூப் பண்ணாங்க, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். ஓகே, சிவபாலன் எத்தனை வருஷமா இந்த பைபிள் காலேஜ் படிக்கிறீங்க? 3 வருஷம் படிக்கிறேன். 3 வருஷமா? எந்த கோர்ஸ் படிச்சிருக்கீங்க? பிடிஹெச். பிடிஎஸ் கம்ப்ளீட் பண்ணி 26ஆம் கிராஜுவேஷன் வரப்போகுது, ரைட்டுங்களா? சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்போ இந்த 3 வருஷம் பிடிஎஸ் ஸ்டடீஸில் ஆண்டவர் எப்படி நடத்துனாங்க அதெல்லாமே கேட்கறதுக்கு எனக்கும் அதே மாதிரி நம்மளுடைய வியூவர்ஸுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அப்போ எந்த மாதிரி ஆண்டவர் நடத்துனாங்க அந்த விதத்தை ஒரு சுருக்க வாசகமாக லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி. இந்த பைபிள் காலேஜுக்கு நீ வர முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வரதுக்கு முன்னாடி +2 முடிச்சுட்டு சர்ச் பிளான்டிங் கோர்ஸ் அப்படின்னா அது பைபிள் சம்மந்தமாக படிக்கிறது. சர்ச் பிளான்டிங் கோர்ஸ் பண்ணிடுறீங்க. ஓகே, அப்போது இப்போ நம்ம வியூவர்ஸ்க்காக நம்ம பண்ணுற வீடியோ என்னென்னா, அந்த செக்குலர் டிகிரி இருந்து செக்குலர் ஸ்டடீஸ்ல இருந்து பைபிள் காலேஜுக்கு வர்றது அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இப்போ +2 முடிச்சு நிறைய பேருக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். +2 முடிச்சாச்சு, இன்னும் வேலை பார்க்கணும், இல்லைன்னா ஏதாவது டிகிரி படிக்கணும், அதுக்கு அடுத்து வேலை பார்த்து பைசா சம்பாதிக்கணும், அந்த மாதிரி இருக்கிற ஒரு யூத், ஒரு டீனேஜ்லேருந்து பைபிள் காலேஜ் வந்திருக்கீங்க. அப்போ அந்த பைபிள் காலேஜுக்கு வரதுக்கான காரணம் என்ன? பைபிள் காலேஜுக்கு வரதுக்கான அந்த ரீசன், அழைப்பு, அது எப்படி இருந்துச்சு? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட் நம்ம வியூஸை ஷேர் பண்ணுறீங்களா ஃபர்ஸ்ட்டு? கண்டிப்பாக. என்ன விஷயம்னா, நான் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன். ஏசப்பா இந்து குடும்பத்தை நான் ஏற்றுக்கொண்டவன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து என் குடும்பத்துக்காக நல்லா உழைக்கணும், என் குடும்பத்தை பார்த்துக்கணும், ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆசைகள் இருந்துச்சு. நம்மளை வந்து எங்கள் ஃபேமிலி வந்து அதே போல தான் எதிர்பார்த்தாங்க. தமிழில் படித்து வந்து குடும்பத்தை நல்லா காப்பாற்றுவான், நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு எங்கெல்லாம் போவான் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து எப்படின்னாக்கா எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அன்எஜுகேட்டட், யாரும் வந்து சரியாக படிக்காதவங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன்லேருந்து, ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை வந்து கொண்டு வந்தார். எல்லாருமே பார்த்தீங்கன்னா 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் இப்படி தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து 10ஆம் கிளாஸ் முடிச்சு 12ஆம் கிளாஸ் முடிக்கிற அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உதவி செஞ்சிருக்காரு, இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வந்து மற்ற செக்குலர் வேலைக்கெல்லாம் போயிட்டு, மற்ற செக்குலர் இன்ஜினியரிங் அந்த மாதிரிலாம் போயிட்டு குடும்பத்தை காப்பாற்றுறத விட இவ்வளோ தூரம் அந்த ஆண்டவராகிய இயேசு நம்மளை வந்து மற்றும் நடத்தினார்ல. ஸோ இதுமாரி அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை நடத்துவார். அவருடைய ஊழியத்தை செஞ்சா, அவருக்கு நம்ம சர்வ் பண்ணாக்கா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கறத காட்டிலும் அந்த ஆண்டவராகிய இயேசு நம்மளை உயர்த்துவார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. சூப்பர் சூப்பர் சிவபாலன். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க ஹிந்து பேக்ரவுண்ட்ல இருந்து ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? அது யார் சிவபாலன் தான் ஃபஸ்ட்டாக கிறிஸ்துவ அறிஞ்சு கொண்டீங்களா? யார் எப்படி அந்த டெஸ்ட்மனி ஷேர் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து என்னோட தங்கச்சி நான் பிறந்தப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து பேரலிஸ்ட் ஆயிடுச்சு. கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு அந்த பேரலிஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் குடும்பத்தில் வந்து எங்கள் அம்மா தான் எங்கள் குடும்பத்தெல்லாம் முன்னாடி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் தங்கச்சி பிறந்ததுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம், நல்ல ட்ரெஸ் இருக்காது, நல்ல அன்றாட தேவைக்கான காரியங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தடைகள் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க ஒரு பாஸ்டம் என்ன பண்ணுவாங்கன்னா சண்டே கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து எங்கள் குடும்பம் படுற எல்லா கஷ்டங்கள், எல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க என் குடும்பத்துக்கு வந்து நீ எவ்வளோ கஷ்டப்படுறீங்களா அப்படி பார்த்து எங்களுக்காக அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படி சொன்னாங்க. எங்களுக்கு அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. அவர் ப்ரேயர் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, அவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அவர் உங்கள் குடும்பத்தை வந்து இந்த நிலைமையிலேருந்து உயர்வான நிலைமை கொண்டு வருவார், ஆசீர்வாதமான நிலைமை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்ல ஆறுதல்லாம் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாலாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஜபத்தை கேட்டுட்டு ப்ரேயர் பண்ணி விட்டுட்டாங்க. அப்புறம் கடைசி என்ன பண்ணாங்க, என்ன பார்த்துனாங்கன்னா சண்டே கிளாஸ் வரையா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ சண்டே கிளாஸ்னா எனக்கு எதுவும் தெரியாது, சண்டே கிளாஸ் மண்டே கிளாஸ் நான் போனதில்லை. ஸோ அதனால் என்னன்னா சரி நான் அங்கே
எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சண்டே கிளாஸ் போனேன். ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தை பற்றிலாம் பேசினாங்க. குடும்பத்தை இப்படிலாம் அண்ணன் அக்கா இப்படிலாம் படிக்காது இருக்கிறாங்க, ரொம்ப எஜுகேஷன் வந்து கம்மியாக இருக்குது குடும்பத்தில். அப்போ நீ இங்கே இருந்தாக்கா நீ படிக்க மாட்டே, அப்படிதான் ஊர் சுற்றிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அவங்க அவனுடைய சர்ச்சைக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கே போய் தான் நான் வளர்ந்தேன். ஸோ அது மூலமாக அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் மூலமாக என்ன அவங்க கொண்டு போய் இது மட்டுமா அவங்க நடத்தினாங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் சிவபாலன். அப்போ சண்டே கிளாஸ் தான் ஆண்டவரை தெரியறதுக்கு, ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கொள்றதுக்கு காரணமாச்சு, ரைட்டா? ஸோ அப்போ சண்டே கிளாஸில் போனால் கிரைஸ்டை பற்றி நல்லா படிக்கலாம் அப்படின்ற ஒரு உதாரணம் சிவபாலனோட வாழ்க்கையிலேருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அப்போது ஆண்டவரை தெரிஞ்சுக்கொண்டதுக்கப்புறம் இப்போ பைபிள் காலேஜ் முடிச்சு 3 வருஷம் பைபிள் காலேஜ் முடிச்சு வர 26ஆம் தேதி கிராஜுவேஷன் ஆக போகிறீங்க. ஸோ மிகப்பெரிய சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் ஆண்டை கொடுத்த நாங்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அதில். அப்போது இந்த 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த இந்தியா பைபிள் காலேஜ் செமினாரில் படிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. இப்போ இந்த பைபிள் காலேஜை பற்றி இந்த 3 வருஷம் படிச்சதுல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? 3 வருஷம் இந்த பைபிள் காலேஜ் ஸ்டடீஸில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஜஸ்ட் ஒன் வியூஸ் ஷேர் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 3 வருஷத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு கற்றுக் கொடுத்தார். பொதுவாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லாங்குவேஜ் பேரியர். அப்புறம் என்னன்னா தமிழ் பேசுறது இப்போ நீங்கள் பேசுகிறப்ப கவனிப்பீங்க, தமிழ் பேசுறது ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுவேன். சரி, இங்கிலீஷ்னால ஏன்னா இங்கே இந்தியா பைபிள் காலேஜ் ஃபுல் இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் பேசுவோம். ஆமாம், 3 வருஷம் இங்கிலீஷ் தான். 3 வருஷம் இங்கிலீஷ்ல ஆண்டவர் எப்படி சப்போர்ட் இவ்வளோ கம்ப்ளீட் ஆயிருக்கீங்க, அது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். 3 வருஷம் எக்ஸாம்ஸ் எழுதுனது இங்கிலீஷ்ல தான், பட் கிளாஸ் ஃபுல்லாக இங்கிலீஷ் தான். ஒரு இங்கிலீஷ்லேயே ஒரு 0 நாலேஜ்ல இருந்து நீங்கள் இப்போ இங்கிலீஷ்ல சக்ஸஸ் ஆயிருக்கீங்க. அப்போ அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சிவபாலன். காட் பிளஸ் யூ. ரியலி இட்ஸ் a very inspiration for our viewers. ஓகே, கண்டினியூ. அந்த மாதிரி லாங்குவேஜ் பேரியர் எனக்கு நிறைய பேரியர் இருந்துச்சு. லைக் லாங்குவேஜ் பேரியர், ஃபினான்ஷியல் பேரியர், அண்ட் ஆல்சோ ஹெல்த் இஷ்யூஸ் ஆல்சோ. எனக்கு வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. எப்போல்லாம் நான் வந்து இந்த டஸ்ட் இருக்கிற இடத்த வேலை செஞ்சாக்கா ரொம்ப எனக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், தலைவலிக்கும், கோல்ட் ஆயிரும், இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சு. ஸோ இப்போ பலதரப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் நான் இந்த காலேஜுக்கு வந்தேன். ஆனால் அந்த காலேஜில் வந்து ஆண்டவர் அற்புதமாக இங்கே நடத்தினாரு. இந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபினான்ஷியல் பேரியர் அதை பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் ப்ரேயர் பண்ணும், ஆண்டவர் எப்படியாச்சும் தேவையில்லை சந்திக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணும்போது, அப்போ அந்த ஜபத்தின் விளைவாக தான் எனக்கு இந்த காலேஜில் இருந்து ஒரு கார்டன் ரொட்டீன் ஒரு டியூட்டி கொடுத்தாங்க, ஸ்காலர்ஷிப் டியூட்டி. அது கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த 3 வருஷம் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 3rd இயர் வரைக்குமே அந்த ஒரு டியூட்டினால தான் நான் வந்து என் ஃபீஸ் எல்லாம் அடைச்சி அது ஒரு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு எனக்கு. அவங்க இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மெஸ்ஸியாண்டிக்காகவும் இந்த இந்தியா பைபிள் காலேஜ் செமினார் பிரசிடென்ட்டுக்காகவும் நான் தேங்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. என்னுடைய நான் இப்போ பணத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டியூட்டி கொடுத்ததுனால இது மூலமாக என்னுடைய படிப்பு தேவையான எல்லா காரியங்களும் நான் சந்திச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் லாங்குவேஜ் பேரியர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃபர்ஸ்ட் இயர் வரும்போது எனக்கு மற்றவங்க என்ன பேசுகிறான்னு புரியாது, நான் என்ன பேசுகிறேன் மற்றவங்க புரியாது, நான் என்ன பேசுகிறேன் எனக்கே தெரியாது சில நேரங்களில். ஸோ இப்படிப்பட்ட நேரங்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இன்னைக்கு ஓரளவு இங்கிலீஷில் பேசுகிற அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. இன்னைக்கு நான் முடிக்க போகிறேன் 26ஆம் தேதி என் கிராஜுவேஷன். நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. இன்வைட் பண்ணுங்க கிராஜுவேஷன். கண்டிப்பா நீங்களும் வந்தா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஓகே, ஸோ அதே மாதிரி சிவபாலன் இந்த 3 வருஷம் அப்போ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேரியர் நீங்கள் கடந்து போனீங்க. அப்போ இங்கே வந்து எல்லாருமே ப்ரே பண்ணணும், இங்கிலீஷில் ப்ரே பண்ணணும், ஒரு பிரசங்கம், சீனியர் சிரமம் நமக்கு இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி அந்த சீனியர் சிரமெல்லாம் எப்படி நீங்கள் மீன்ஸ் ஓவர் கம் பண்ணீங்க? அது எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்களா? ஜஸ்ட் எப்படி இப்போ சப்போர்ட் பண்ணாங்களா ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம்? எப்படி இருந்துச்சு அந்த காலேஜோட ஃபெசிலிட்டிஸ்? இங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சீனியர் சாரும் சரி, என்னுடைய எஜுகேஷனும் சரி, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரியத்தையும் என்ன பண்ணணும்னா எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. என்னை தவறு பண்ணும்போது என்னை கரெக்ட் பண்ணுவாங்க, எந்த விஷயம் எனக்கு தெரியலையோ அதை சொல்லி தருவாங்க. இன்னும் அந்த விஷயத்தை கற்றுக்கொள்ளுற அளவுக்கு எனக்கு ஒரு உந்துதலை எனக்குள்ளே போட்டு விடுவாங்க. ஸோ
அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு தனியாக மட்டும் விடலை, தனியாக போய் கற்றுக்கோ, நீ அங்கே போய் தனியாக கற்றுக்கோ அப்படின்னு என்னை தனித்து விடலை. அவங்க என் கூட இருந்து என்ன பண்ணாங்கன்னா ஹெல்ப் பண்ணாங்க. எப்படி 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 நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம் இங்கிலீஷ் லாங்குவேஜ், எப்படி எப்படி நம்ம சீனியர் செம்மோட ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணாங்க, ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஓகே, சூப்பர். ஓகே சிவபாலன், அப்போ இந்த பைபிள் காலேஜ் வந்ததுலேருந்து ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் சிவபாலனோட வாழ்க்கையில் செஞ்சுருக்காங்க. அப்போ இன்னும் 26ஆம் தேதி கிராஜுவேஷன் முடிச்சும் சிவபாலனோட வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் காத்துட்டு இருக்குது. ஆண்டவருக்காக ஊழியம் பண்ண மீன்ஸ் டிசிஷன் எடுத்து வந்திருக்கிற அந்த டிசிஷனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க. நானும் அதே மாதிரி நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே சிவபாலனுக்காக ப்ரே பண்ணுறோம். ஆண்டவர் சிவபாலனை ஆசீர்வதிப்பாங்க. ஃப்ரூட்ஃபுல்லான மினிஸ்ட்ரி கம்மிங் டேஸில் பண்ணதுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதுக்கும் ப்ளஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் டு our viewers. Okay, thank you so much. God may bless you, சிவபாலன். அப்போது இன்னைக்கு சிவபாலனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்னென்னா, நம்ம பைபிள் காலேஜுக்கு வரும்போது எவ்வளோதான் கஷ்டங்கள் இருந்தாலும் இங்கே வந்த ஆண்டவருக்காக நம்ம அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா ஆண்டவர் நம்ம கூட வருவார். ரைட்டு தானே? சிவபாலனோட வாழ்க்கையிலிருந்து படிக்கிறதுக்கு நமக்கு முடிஞ்சது. நம்ம சிவபாலன் லாங்குவேஜ் பேரியர் நிறையா இருந்துச்சு. ஈவன் நானுமே வந்து இங்கே வரும்போது சிவபாலனோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது தான் நானும் என்னோட காரியங்களை மனசு ஓடி இருந்துச்சு. நானுமே ஃபுல் மலையாள மீடியத்தில் படித்து வந்தேன். மலையாள மீடியத்தில் படித்து இங்கே வரும்போது இங்கிலீஷ் 0 நாலேஜ். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த 4 வருஷம் ஆண்டவர் மோல்ட் பண்ணாங்க. ட்ரெமெண்டஸ் வேஸில் ஆண்டவர் வந்து நம்மளை நடத்துனாங்க. ஸோ ரியலி ஐம் ஆல்சோ தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் ஆல்சோ ஐம் தேங்க்ஃபுல் டு அவர் காலேஜ் அத்தாரிட்டிஸ், தோஸ் ஹூ ஆர் லெட் us in a well manner, right? Okay, thank you so much India Bible College Seminary and also we are thankful to our God. அப்போ நம்ம வியூவர்ஸுக்கு நாங்கள் இன்றைக்கி வீடியோ வைண்ட் அப் பண்ணுறோம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய பைபிள் காலேஜ் வரணும் அப்படின்னு ஆசைப்படுற அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ், சர்ச் மெம்பர்ஸ் அனுப்பிச்சி விடுங்க. இந்தியா பைபிள் காலேஜ் செமினாரி வந்து குட் பிளேஸ் படிக்கிறதுக்காக, எல்லா அகாடமிக்ஸ் ஆகட்டும், என்விரான்மெண்டல் ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு குட் பிளேஸ் நமக்கு இருக்குது. அப்போ உங்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்படின்றது ப்ளஸ் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ வாங்கிட்டு பெற்றோம். காட் மே பிளஸ் யூ. சைனிங் அவுட், ஜேசி ஜோ along with சிவபாலன். Say bye. Hi. Okay.